ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில் 2 இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறையினுடைய சோதனை நிறைவு பெற்று இருக்கிறது. தேனாம்பேட்டை, திருவொற்றியூரில் அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்த சோதனையானது நிறைவு பெற்று இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த சோதனை தொடர்பாகவும் சோதனையில் என்னென்ன ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கிறது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னை தேனாம்பேட்டையில அமைந்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறையோட ஓய்வு பெற்ற துணை ஆணையரான தரணிதரன் என்பவரது வீடு மற்றும் அவரது மனைவியோட ஆடிட்டர் அலுவலகத்துல நேற்று சோதனையானது நடைபெற்றது. இதே போன்று திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய வசந்தம் டிரான்ஸ்போர்ட் என்ற பெயர்ல நடத்தி வரக்கூடிய முருகேசன் என்பவரோட வீட்டிலையும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. மொத்தம் 3 இடங்கள்ல இந்த சோதனையை நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனையில ஈடுபட்டனர். குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற வழக்கின் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சோதனையானது நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சோதனை நடைபெற்று வந்த நிலையில நேற்று இரவு 3 இடங்களிலும் நடைபெற்ற இந்த சோதனையானது நிறைவு பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல கேட்டதுக்கு என்ன காரணத்திற்காக இந்த சோதனை நடைபெற்றது என்று கேட்டதற்கு குறிப்பாக அந்த தரணிதரன் என்பவரோட மனைவி ஆடிட்டராக இருந்து வருவதும், அந்த ஆடிட்டர் ஒருவருக்கு அவர் வேலை பார்த்திருக்கிறார். அவர் மீது அதிகப்படியான அமலாக்கத்துறை வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அதனை அடிப்படையாக வைத்துத்தான் தரணிதரன் மற்றும் அவரது மனைவியோட ஆடிட்டர் என அது தொடர்பான இடங்கள்ல சோதனை மேற்கொண்டதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையோட நிறைவுல பல்வேறு முக்கிய ஆவணங்களும் அதே போன்று டிஜிட்டல் ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னரே ஆய்வு மேற்கொண்டு இது தொடர்பாக அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.